ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் கேபிஎஸ் ஸ்டோர் சேனல் நண்பர்களே. இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மிக மிக முக்கியமான ஒரு ஆன்மீக ஜோதிட தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம். அதாவது செப்டம்பர் மாதம் 7ஆம் தேதி மிகவும் முக்கியமான நாளுங்க. அன்று தமிழ் மாதம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், குரோதி ஆண்டுடைய 5வது மாதமான ஆவணி மாதத்துடைய மிகவும் முக்கியமான 22ஆம் நாள். அதே போல் அன்று கிழமை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சனிக்கிழமை. வரக்கூடிய இந்த சனிக்கிழமை சாதாரணமாக வரக்கூடிய சனிக்கிழமை கிடையாது, மிகவும் முக்கியமான ஒரு சனிக்கிழமை என்று சொல்லலாம். அப்படி என்ன முக்கியமான சனிக்கிழமைன்னு கேட்குறீங்களா? வரக்கூடிய இந்த சனிக்கிழமை விநாயகர் சதுர்த்தியானது வருது. இந்த விநாயகர் சதுர்த்திக்கு பிறகு ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தலைவிதி மாறப்போகுது. அப்படி மாறக்கூடிய தலைவிதியை ஒவ்வொரு ராசிக்காரங்களும் தெரிஞ்சு பயனடையணுங்கிறதுக்காக ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் என்ன மாதிரியான மாற்றம் ஏற்படும் அப்படிங்கிறத ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். அதில் இன்றைக்கி இந்த வீடியோவில் கடக ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். ஆல்ரெடி மேஷம், ரிஷபம், மிதுன ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோவில் மிதுனத்துக்கு அடுத்து இருக்கக்கூடிய கடக ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். கடக ராசிக்காரங்க உங்கள் ராசிக்கு இந்த விநாயகர் சதுர்த்தியால் உருவாகக்கூடிய யோக பலன்களை இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. இந்த பலன்களை தெரிஞ்சு இந்த பலன்களுக்கேற்ப நடந்து பலனடைங்க. அதுக்கு முன்னாடி விநாயகர் சதுர்த்தியுடைய விரத மகிமைகளை பற்றி தெரியாதவங்க முதல்ல அதை தெரிஞ்சுக்குங்க. ஸோ விநாயகர் சதுர்த்தியுடைய விரத மகிமையும் இந்த நாளில் வழிபட உகந்த நேரம் இதுதான் என்பதை குறிப்பிடப்பட்டிருக்குது ஆன்மீகவாதிகள். அப்படி குறிப்பிடப்பட்ட விஷயங்களை இப்போ நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ முதல்ல அதை தெரிஞ்சுக்குங்க. முழுமுதற் கடவுளான விநாயகர் பெருமானுடைய அவதார தினமாக கருதப்படுவது ஆவணி மாத வளர்பிறை சதுர்த்தி திதி. விநாயகர் சதுர்த்தியாக இது ஆண்டுதோறும் கொண்டாடப்படுகிறது. ஆவணி மாத வளர்பிறை சதுர்த்தியில தான் விநாயகர் அவதரித்தார் என்பது புராணங்கள் கூற்று. அதனால தான் இந்த நாளை விநாயகர் சதுர்த்தி நாளாக கொண்டாடப்படுது. விநாயகர் பெருமான் அறிவு, ஞானம், செல்வ வளம், அதிர்ஷ்டம் ஆகியவற்றிற்கு ஒரு மெயின் கடவுளாக வணங்கப்படுறாரு. ஆவணி மாதத்தில் வளர்பிறை சதுர்த்தி திதியில் விநாயகர் பெருமான் அவதரித்ததாக புராணங்களில் சொல்லப்படுது. இதனால் இந்த சதுர்த்தி திதி விநாயகர் பெருமானுக்குரிய திதியாக கருதப்படுது. விநாயகரை வழிபட இந்த 2024 உகந்த நேரம் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. அந்த வகையில் 2024 ஆவணி சதுர்த்தி திதியானது செப்டம்பர் 7ஆம் தேதி காலையில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் துவங்குது. காலையில் துவங்கி செப்டம்பர் 8ஆம் தேதி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் காலையில் வரைக்குமே இருக்குது. ஸோ இதில் செப்டம்பர் 7ஆம் தேதி காலையிலேயே தொடங்குறதுனால சதுர்த்தியை நாம் காலையிலேயே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பூஜை புனஸ்காரங்கள்லாம் செய்யலாம். விநாயகர் சதுர்த்தி நாளாக இந்த நாளை கணக்கில் எடுத்துக்கொண்டு விரதம் இருந்து அந்த நாளில் வழிபாடு செய்ய வேண்டும். மாலையில் விநாயகர் பூஜைகளை நிறைவு செய்யணும். அப்புறம் சந்திர தரிசனம் செய்து விரதத்தை நிறைவு செய்து கொள்ளணும். விநாயகர் சதுர்த்தி பூஜை என்பது மாலையில் செய்வதே சிறப்பானதாகும். அதனால் இந்த 2024 விநாயகர் சதுர்த்தி பூஜையை நீங்கள் செய்கிற மாதிரி ஐடியா இருந்ததுன்னா மாலையில் செய்யுங்க, அதுதான் நல்லது. மாலையில் விநாயகரை வழிபட்ட பிறகு சந்திர தரிசனம் செய்து விரதம் இருந்தீங்கன்னா விரதத்தை நிறைவு செய்ய வேண்டும் என்பது விதி. பொதுவாக விநாயகர் பெருமானை வழிபடுபவர்களுக்கு துன்பங்கள், தடைகள் அனைத்தும் விலக நன்மைகள் பெருகும் என்பது ஐதீகம். அதனால் கண்டிப்பாக விநாயகர் சதுர்த்தியில் விநாயகர் வழிபாடு செய்யாமல் இருக்காதீங்க. நவக்கிரக தோஷம், சர்ப்பதோஷம், குறிப்பாக சனி பகவானால் ஏற்படக்கூடிய தொல்லைகள், திருமண தடை, காரிய தடை, வறுமை, கடன் உள்ளிட்ட அனைத்து பிரச்சனைகளும் விநாயகரே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் விலக்கிடுவார். அவரை வழிபட்டாலே விநாயகருடைய அருளால் எல்லா ப்ராப்ளமும் விலகிவிடும். அதிலும் அவருக்குரிய சதுர்த்தி திதியில் விரதம் இருந்து வழிபட்டால் சகல விதமான நன்மைகளும் கிடைக்கும். அதே வேளை அனைத்து மாதங்கள்லேயும் வரக்கூடிய சதுர்த்தி திதி சிறப்பானது என்றாலும் ஆவணி மாதத்தில் வரக்கூடிய இந்த செப்டம்பர் 7ஆம் தேதி சதுர்த்தி தனி சிறப்பு வாய்ந்தது. சதுர்த்தி விரதம் இருக்க துவங்குவோர்கள் ஆவணி மாத வளர்பிறை சதுர்த்தியில் தூங்குவது சிறப்பானது. வழக்கமாக விநாயகர் சதுர்த்தியானது ஆவணி மாதத்தில் வரும். ஆனால் இந்த டைம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஆவணியுடைய கடைசி நாட்களில் வருது. பெருமாளுக்குரிய, சிவனுக்குரிய இந்த ஆவணியில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் முழுமுதற் கடவுளான விநாயகருக்குரிய விநாயகர் சதுர்த்தி இணைந்து வரக்கூடியது ஒரு கூடுதல் சிறப்பு வாய்ந்த நாளாக பார்க்கப்படுது. அதுவும் சனிக்கிழமை வரக்கூடிய விநாயகர் சதுர்த்தி அப்படிங்கிறதுனால இது ஒரு பயங்கரமான நாளாக பார்க்கப்படுது. ஸோ இந்த பயங்கரமான நாளில்
ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தலைவிதி மாறும். அப்படி மாறக்கூடிய தலைவிதியை அந்தந்த ராசிக்காரங்க தெரிஞ்சு பயனடையணுங்கிறதுக்காக ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் என்ன மாதிரியான பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத பார்த்துட்ருக்கோம். அதில் இந்த வீடியோவில் இப்போ நாம் கடக ராசிக்காரங்களுக்கு பார்க்க போகிறோம். கடக ராசிக்காரங்க வீடியோ இனி ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்கள் ராசிக்கு இந்த விநாயகர் சதுர்த்திக்கு பிறகு என்ன மாதிரியான பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. வாங்க உங்களுக்கான பலன் என்னங்கிறத பார்க்கலாம். கடகராசிக்கார அன்பர்களே, நீங்கள் தாய் தந்தையரை தான் தங்கள் கடவுளாக போற்றுபவர்களாக இருப்பீங்க. இப்படி இருக்கக்கூடிய உங்களுக்கு இந்த விநாயகர் சதுர்த்திக்கு பிறகு அவங்களுடைய ஆசையால் எல்லாவற்றையும் உங்களால் பெற முடியும். எப்பயுமே பெரியவங்களுடைய ஆசீர்வாதம் கிடைத்தாவே வாழ்க்கையில் நமக்கு ஜெயம் உண்டாகும். இப்போ உங்களுக்கு உங்கள் தாய் தந்தையரே கடவுளாக உங்களுக்கு ஆதரவு கொடுப்பாங்க. அவங்களுடைய ஆசையால் இந்த விநாயகர் சதுர்த்தியிலிருந்து எல்லாவற்றையும் உங்களால் பெற முடியும். இந்த விநாயகர் சதுர்த்திக்கு பிறகு உங்களுக்கு இந்த மாதிரி சிறப்பு பலன்கள் நிறைய கிடைக்கும். அதெல்லாம் என்னென்னங்கிறத உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். எல்லா பலன்களையுமே நோட் பண்ணிக்கோங்க. உத்தியோக ரீதியாக பார்க்கும்போது உத்தியோகத்தில் நீங்கள் எதிர்பார்த்த தொகை மற்றும் பதவி உயர்வு கிடைக்கும். இதுவரைக்கும் தடைப்பட்டு இருந்த இந்த ஒரு சில அதிசயம் நடக்க போகுது. வேலை இல்லாமல் திண்டாடுபவர்களுக்கு உங்களுடைய விரும்பிய இடத்துல உங்களுக்கு வேலை கிடைக்கும். ஸோ இந்த ஒரு அதிசயமும் நடக்க போகுது. ஸோ மொத்தத்தில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய கடக ராசிக்காரங்களுக்கு இந்த விநாயகர் சதுர்த்தியிலிருந்து சிறப்பு பலன்களாக இந்த மாதிரி கிடைக்கும் என்று குறிப்பிடப்பட்டிருக்கு. அதாவது எதிர்பார்த்த தொகை மற்றும் பதவி உயர்வு கிடைக்கும். அதுக்கப்புறம் விரும்பிய இடத்துல உங்களுக்கு வேலை கிடைக்கும். வேலை இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு புது வேலை கிடைக்கும். ஸோ இது உத்தியோகத்தில் கடகராசிக்காரங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கக்கூடிய அதிர்ஷ்ட பலன். ஸோ உத்தியோகத்தை தொடர்ந்து அடுத்ததாக வியாபாரம் செய்கிறவங்களுக்கு எப்படிங்கிறத சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. வியாபாரம் செய்யக்கூடிய கடகராசிக்காரங்களுக்கு வியாபாரத்தில் அதிகமான மூலப்பொருட்களை தங்கள் கொள்முதல் செய்கிறது கண்டிப்பாக இந்த விநாயகர் சதுர்த்திக்கு பிறகு செய்யலாம். அப்படி நீங்கள் கொள்முதல் செய்யக்கூடிய எல்லா பொருட்களுமே நல்ல பொருட்களாக உங்களுக்கு அமையும். வெளியூர்லேருந்து வரவழைச்சாலும் சரி, இல்லை நீங்கள் இங்கே லோக்கலில் வரவழைச்சாலும் சரி, எங்கே இருந்தாலும் வர வைக்கலாம். அப்படி நீங்கள் வர வச்சிங்கன்னா அதன் மூலிமா அதிகமான லாபத்தை ஈட்ட முடியும். ஸோ இந்த விநாயகர் சதுர்த்திக்கு பிறகு வியாபாரம் செய்கிறவங்களுக்கு கூட இந்த மாதிரி சிறப்பு பலன்கள் கிடைக்கும் என்று குறிப்பிடப்பட்டிருக்கு. அதனால் இந்த சிறப்பு பலன்களுக்கேற்ப வியாபாரம் செய்யக்கூடிய கடகராசிக்காரங்க வியாபாரத்தில் நான் சொன்னது போல் கொள்முதல் செய்ய பாருங்கள். அதுக்கப்புறம் குடும்ப ரீதியாக பார்க்கும்போது குடும்ப தலைவிகள் ஒரு முக்கியமான தொழில் முதலீட்டுக்காக நீங்கள் உங்கள் நகையை அடகு வைத்து உங்கள் கணவருக்கு தர்ற மாதிரி சூழ்நிலை வந்தால் தாராளமாக இந்த விநாயகர் சதுர்த்திக்கு பிறகு அதை பண்ணுங்கள். விநாயகர் சதுர்த்திக்கு முன்பாக எதையும் பண்ண வேண்டாம். கரெக்டாக செப்டம்பர் 7ஆம் தேதி விநாயகர் சதுர்த்தி வருதா, அதற்கு பிறகு அந்த மாதிரி பண்ணுங்கள். அப்படி நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கான அந்த நீங்கள் எதுக்காக நகை வைத்து அந்த தொழில் தொடங்குறீங்களோ அதுவும் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும். சீக்கிரமே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நகையை மீட்டிடுவீங்க. அப்புறம் கணவன் மனைவிக்கிடையே நல்ல புரிதல் கூட உண்டாகும். குடும்பத்தோடு விருந்து விழா என்று சென்று வருவீங்க. இடுப்பில் மட்டும் வலி போகும். அந்த வலியை சரி பண்ணுவதற்கு நல்ல எக்ஸசைஸ் போன்றவற்றை செய்யுங்க. அப்படி நீங்கள் இருந்தீங்கன்னாவே உங்களுக்கு பாதி வலி சரியாகும். மற்றபடி உங்களுக்கு அதிர்ஷ்டம் என்று தான் குடும்ப ரீதியாக சொல்லப்பட்டிருக்கு. அப்புறம் கலைஞர்களுக்கு கூட இந்த விநாயகர் சதுர்த்திக்கு பிறகு குறிப்பாக கலைக்குரிய சுக்கிரன் பாதகமாக இருக்கிறதுனால உங்கள் திறமைகளை அதிகமாக நீங்கள் இது பண்ணணும். ஏன் இதை நான் சொல்கிறேன்னா, எந்த வேடமாக இருந்தாலும் அதனை ஏற்று நடிங்க. இதை நான் பண்ணுவேன், அதை நான் பண்ண மாட்டேன் அப்படிங்கிற மாதிரிலாம் எந்த கண்டிஷனும் போடக்கூடாது. என்ன உங்களுக்கு வேலை இருக்கோ அதை ஏற்று நடிங்க. ஏன்னா சுக்கிரன் பாதகமாக இருக்கும்போது உங்கள் திறமையை அதிகரித்து காட்டினீங்கன்னா அதுக்கான அங்கீகாரம் கிடைக்கும். அதனால தான் இந்த விநாயகர் சதுர்த்திக்கு பிறகு கலைஞர்கள் அப்படி இருக்கணும் என்பதை உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அப்புறம் மாணவிகளுக்கு கூட நல்ல துறையில் சேர வேண்டும் என்று நீங்கள் முயற்சி பண்ணிங்கன்னா அதில் கூடுதல் உழைப்பினை போடணும். அப்போ தான் நல்லது. திரும்ப திரும்ப பாடங்களை படிக்கிறது நல்லது. திரும்ப திரும்ப நீங்கள் பாடங்களை படிக்கிறது மட்டும் இல்லாமல் ரிவிஷன் பண்ணி டெஸ்ட் எழுதுறது நல்லது. இப்படியெல்லாம் கடகராசிக்கார மாணவர்கள் இந்த விநாயகர் சதுர்த்திக்கு பிறகு செயல்படணும். அப்படி நீங்கள் செயல்படும் போது நிச்சயம் உங்கள் தலைவிதி மாறும். ஆக மொத்தம் இந்த விநாயகர் சதுர்த்திக்கு பிறகு உங்களுக்கு இந்த மாதிரியான பலன் கிடைக்கும் என்று உங்களுக்கான பலன் குறிப்பிடப்பட்டிருக்கு. குறிப்பிடப்பட்ட சிறப்பு பலனை தெளிவாக இந்த வீடியோவில் தெரிஞ்சிருப்பீங்க. ஸோ தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பலனடைங்க.
உங்களுக்கு பரிகாரமாக என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, பெருமாளை புதன்கிழமை அன்று தரிசிக்கிறது நல்லது. ஸோ பெருமாளை புதன்கிழமை இந்த விநாயகர் சதுர்த்திக்கு பிறகு தரிசித்து வந்தீங்கன்னா உங்களுடைய எல்லா விதமான ப்ராப்ளங்களும் சால்வ் ஆகும், உங்களுக்கு நிறைய பலனும் கிடைக்கும். அதனால் நீங்கள் இந்த ஒரு பரிகாரத்தை மட்டும் செய்து பயன்பெறுங்க. இந்த வீடியோவை நீங்கள் பார்த்து முடிச்ச உடனே இதை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும். அவங்களும் அவங்களோட ராசி கடகராசியாக இருந்ததுன்னா இந்த வீடியோவில் இருக்கக்கூடிய தாள்களை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலனடையட்டும். மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான தாள்களை தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு புதிய அப்டேட்டான தாள்களோடு மீண்டும் இன்னொரு புதிய வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.